சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவரது வீட்டின் முன்பு காங்கிரஸ் மாணவர் அணியினர் போராட்டம் நடத்தினர். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. அதில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருந்த 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் நூர்கான், ரஹீம் யார் கான், சர்கோதா போன்ற முக்கிய விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டன. தாக்குதலுக்கு முன்னர் பாகிஸ்தானை எச்சரித்ததாகவும், ஆனால் இந்தியாவின் எச்சரிக்கையை பாகிஸ்தான் கேட்கவில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்தார். ஆனால் பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுக்க மத்திய அரசுக்கு யார் உரிமை கொடுத்தது என்றும், இந்திய அரசு எத்தனை போர் விமானங்களை இழந்தது எனவும் ராகுல் காந்தி குதர்க்கமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு ஜெய்சங்கரின் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்தது. இந்நிலையில் ஜெய்சங்கர் வீட்டின் முன்பு காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அணியினர் NSUI போராட்டம் நடத்தியது. பாகிஸ்தானுக்கு முன்னரே தெரிவித்தது ஏன்? கெட்வெல் சூன் ஜெய்சங்கர் போன்ற வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி NSUI அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். ஆனால் அந்த நேரத்தில் ஜெய்சங்கர் இந்தியாவிலேயே இல்லை என தெரிய வந்துள்ளது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஜெய்சங்கர் முதன்முறையாக வெளிநாடு சென்றுள்ளார். 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு ஜெய்சங்கர் சென்றுள்ளார். இதனால் ஆளே இல்லாத வீட்டில் காங்கிரஸ் யாருக்கு போராட்டம் நடத்துகிறது என நெட்டிசன்கள் கிண்டலடித்து வருகின்றனர்.